இப்போ கரெக்டாக வந்து எனக்கு 3%ன்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 3% வேலை வாய்ப்புன்றது வந்து இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அது எனக்கு தெரிய வந்தது. அதில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு வந்து சதர்ன் ரயில்வேயும் எனக்கு ட்ரையல்ஸ் போகுது, இங்கேயுமே எனக்கு அந்த ப்ராசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ இங்கேயும் அட்டன் பண்ணுறேன், நான் அங்கேயுமே மெடிக்கல் எல்லாமே அட்டன் பண்ணேன். எனக்கு ஒரே பயம், எனக்கு என்னன்னா எனக்கு வந்து தமிழ்நாடுக்காக ஆடணுன்றது ஆசை. ஆனால் இப்போ அங்கே போனால் இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஆடணும். அது விளையாடுறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எனக்கு தமிழ்நாடுக்காக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையே. எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மதுரை பொண்ணு இல்லை, அதனால தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எதில் போகிறது, இந்த இதில் போகலாமா இதில் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நாங்கள் இப்போல்லாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து நாங்கள் என்ன வின் பண்ணாலுமே நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே உடனே வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படின்னா நாங்கள் வின்னர்ஸ் வந்து 2.5 lakhs அந்த மாதிரி பர் பர்சன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் உதயநிதி நான் பார்த்தேன், டெப்டி சிஎம் உதயநிதி அண்ணாவை பார்த்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம்னா 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஜாப் எங்கே அந்த மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? அதுதான் ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கும் போது அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அப்போ தான் டெப்டி சிஎம் அண்ணாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பார்க்கும்போது கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஷுவராக அது கிடச்சிருமா? ஏன்னா எங்களுக்கு அதே டைமில் சதர்ன் ரயில்வேலேயே நான் மெடிக்கல் வரைக்கும் போயிருக்கேன், என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா என் ஏஜும் 24 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு கேட்கும்போது அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவோம், அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. அவரை நம்பி நான் சதர்ன் ரயில்வே குவிட் பண்ணேன், ஜாபை குவிட் பண்ணிட்டு இதுக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக December 23 என்னோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி. சொல்லி எவ்வளோ நாள் நடந்துச்சு? இது ஒரு 2-3 months கிட்ட கேப் இருந்தது. சொல்லி 23, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ரெண்ட்லாம் கட்டுறதுக்கே கவலைப்படுவேன். 1ஆம் தேதி ஆனாலே பயமாக இருக்கும். December 23 January 1st week கிட்ட எங்களுக்கு வந்து 80,000 என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு.